Hi friends, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஆப்டிடியூட்ல. டாபிக்ல போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன் எடுக்க கோம்லி என்கிட்ட கைட்டு முடிச்சிருக்கேன். அன்அகாடமி பிளஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கோம்லின்னு சொல்லக்கூடிய எஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் சீரிஸ், நிறைய மாக் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து அன்அகாடமி பிளஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஸ்பெஷல் கிளாஸஸ் நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் போயிட்டு இருக்கு. ஸோ T20 சொல்ற ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து எவ்ரிடே 8 PM 20 questions in 20 minutes டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணுங்க. அன்அகாடமி பிளஸ்ல வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுச்சுன்னா எந்த மாதம் உங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கோ ஸோ அந்த மாதத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதம் வேணுமோ அந்த மாதத்தை சூஸ் பண்ணி நீங்க கோம்லின்னு சொல்ற ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க 12 months சூஸ் பண்ணினா அதுல வந்து உங்களுக்கு 10% ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் தினமும் பார்க்குற ஸ்பெஷல் கிளாஸஸ்க்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் மினிமம் 10 minutes மற்றபடி எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் பார்த்தாலும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சு வச்சு நீங்கள் வந்து 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் தவணை முறையில் வெறும் 525 ரூபாயில எல்லா எஜுகேட்டட் கிளாஸஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6300 ரூபாய். ஸோ தவணை முறையில் பார்த்தீங்கன்னா 525 ரூபாயில நீ வந்து கேட்கணும். அதே மாதிரி 12 monthsனா தவணை முறையில் 315 rupees. நோ காஸ்ட் இஎம்ஐ தான். கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து எலிஜிபிள். டெபிட் கார்டுக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம போன கிளாஸுடைய கண்டினியூஷன், அந்த கொஸ்டின் பேப்பருடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பாருங்க. The value of a machine depreciates 10% each year. A man pays 30,000 for the machine. Find its value after 3 years. அதாவது ஒரு நிலமோ ஒரு கோல்டோ வாங்கி வச்சுன்னா ஸோ அதை வாங்க அதோடைய விலை வந்து என்ன ஆகும்னா வாங்கி வச்ச பிறகு அதோடைய விலை வந்து வருடம் வந்து ஏறும்னு சொல்லுவாங்க. ஆனா இதே வந்து ஒரு மெஷின்ஸ் அது போன ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் வாங்கினா ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு லட்சத்துக்கு ராயல் என்ஃபீல்ட் வாங்குறீங்க, அதே ராயல் என்ஃபீல்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே ராயல் என்ஃபீல்ட் நீங்க விற்கிறீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து விலை வந்து என்ன ஆகும், குறையுன்றாங்க. அதே மாதிரிதான் the value of machine depreciates 10% each year. ஒரு வருடமும் மெஷின் வந்து 10% வந்து அதோடைய விலையை விட 10% வந்து குறையுதுன்றாங்க. A man pays 30,000 for the machine. Find its value after 3 years. ஏதோ ஒரு மெஷின் வந்து 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து 3 வருடம் கழிச்சு எவ்வளவுக்கு அது போகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வருஷமும் 10%. ஓகேங்களா? ஸோ அந்த நபர் வந்து 30,000க்கு வந்து அந்த இதை வந்து வச்சிருக்காரு, 30,000க்கு வாங்கி வச்சிருக்காருன்னா இன்கேஸ் அவர் 3 வருஷம் கழிச்சு அது விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எவ்வளவுக்கு வந்து விற்பார். Find its value after 3 years. ஓகேங்களா? ஸோ டிப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மட்ல வரும். P into 1 minus rate of percent மைனஸ் பண்றோம். ஏன்னா இங்க டிப்ரிசியேட் ஆகுது, அந்த சதவீதம் வந்து குறையுது. 1 minus R by 100 the whole power n. P உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 30,000. ஓகேங்களா? ஸோ 1 R உடைய வேல்யூ என்னது உங்களுக்கு ரேட் எத்தனை சதவீதம், 10%. 10% குறையுது. அப்ப 10 by 100 எத்தனை வருடம், n is equal to 3 years. அப்ப 3 வருடம். அப்ப நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். டிப்ரிசியேஷன் கேட்டாலே P into 1 minus P into 1 minus R by 100 the whole power n. ஓகேங்களா? ஸோ அப்ப இதை எவாலுவேட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 cube வந்து 729 into 30 21,870 மல்டிபிள் பண்ணி பாருங்க. 21,870 rupees. ஓகேங்களா? 3 வருடம் கழிச்சு அந்த மெஷின் வந்து எவ்வளவுக்கு போகும்னா 21,870 ரூபாய்க்கு வந்து போகும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. A hemispherical bowl. ஒரு hemispherical bowl இருக்கு. of a radius 30 centimeter.
ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுடைய ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாமே வந்து என்ன இருக்காமா, ஃபில்டு வித் சோப் பேஸ்ட். ஓகேங்களா. சரி, இந்த சோப் பேஸ்ட் வந்து என்னவா மாறுதான், சிலிண்ட்ரிக்கல் சோப் கேக்ஸா வந்து மாறுதான். ஓகேங்களா. ஒரு ஸ்பெரிக்கல் பவுல்ல அதுக்குடைய ஆரம், அதாவது ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். அந்த பேஸ்ட், அதுக்குள்ள ஃபுல்லாமே பேஸ்ட் இருக்கு. அந்த பேஸ்ட்டை சிலிண்டர் ஷேப்ல வந்து நான் சோப்பை வந்து இது பண்றேன். அப்ப அதோடைய டயாமீட்டர் 10 சென்டிமீட்டரும் அதோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அப்படின்னா இது மாதிரி சோப் கேக் வந்து எத்தனை நமக்கு கிடைக்கும்? ஓகேங்களா. இது மாதிரி சோப் கேக் வந்து எத்தனை கிடைக்கும்? இப்படி ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாறும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்கு ஞாபகம் வரும் என்னது, வால்யூம். ஓகேங்களா. வால்யூம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்ப வால்யூம் ஆஃப் அ ஹெமிஸ்பியர், வால்யூம் ஆஃப் அ ஹெமிஸ்பியர் is equal to volume of a cone. Sorry, cylinder. Cone சொல்லிட்டேன், cylinder. ஓகேங்களா. ஸோ இங்கே போடுறேன். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு வந்து 2/3 πr3. ஓகேங்களா. அதுக்கப்புறம் πr² h இது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன்றுக்கு பின்னாடி வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ πr² ஹெச்ன்றதால ஒன்றுக்கு. ஸோ n, அதாவது எனக்கு எத்தனைன்னு தெரியல, அதாவது நம்பர்ன்றதுக்காக நான் n போடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுடைய ஆரம் என்ன, ஹெமிஸ்பியருடைய ஆரம் ரேடியஸ் வந்து 30 கியூப் பை. இதுடைய இது வந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 10, ஸோ ரேடியஸ் வந்து 5. அப்ப 5². ஹைட் வந்து உங்களுக்கு என்னது 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ பை கேன்சல் பண்ணிக்கோங்க. இது நான் ஏன் இது பண்ணனா, அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அப்படியே வச்சுக்கேன். இதுல ஒண்ணுனா ஓகே. இப்போ வந்து n டைம்ஸ் எத்தனை எனக்கு தெரியல. ஸோ n ஈக்குவல் டு 2/3 into 30 into 30 into 30 divided by, ஸோ இந்த 5 எல்லாம் கீழே வந்துடும். ஸோ 2 cancel 10. So 36 is 360. Yeah. Therefore 360 soap cakes can be made. என்னது, சிலிண்டர் soap cakes வந்து 360 நமக்கு கிடைக்கும். क्वेश्चन ஆன்சர் இருக்கா? எஸ், 360. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கரெக்ட் தான். இங்க வந்து எனக்கு எத்தனைன்னு தெரியாதுன்றதால ஜஸ்ட் n நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இல்ல நீங்க n போடாம நார்மலா இந்த வேல்யூ நீங்க கொண்டு வந்தாலே, ஸோ இதில் நீங்க எவாலுவேட் பண்ணா உங்களுக்கு 316 கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியறதுக்காக இங்க n போட்டிருக்கேன். n போடணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப 2/3 into πr³ வந்து என்னது, ஹெமிஸ்பியர் உடைய வால்யூம். அந்த πr² h வந்து சிலிண்டருடைய வால்யூம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஷேப் இருந்து இன்னொரு ஷேப்னும் போது நம்ம வால்யூம் தான் ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, calculate the area of sector whose diameter and arc length are 30 cm and 26 cm respectively. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டயாமீட்டர் வந்து 30 சென்டிமீட்டர், லென்த் வந்து 26 சென்டிமீட்டர். அப்படின்னா அதோடைய ஏரியா ஆஃப் செக்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டயாமீட்டர் அப்போ இதுனா, ஸோ R is equal to 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா
length இருக்கா into r by 2 ஓகேனா so length வந்து 26 into r வந்து 15 by 2 so 13 into 50 multiply பண்ணா 195 கிடைக்கும் so அப்ப 195 square centimeter ஓகேங்களா so அப்ப length of the arc அப்படிம்போது sorry area of the sector னும்போது LR by 2 இந்த ஃபார்முலா போடலாம் இல்லையா இந்த ஃபார்முலாவும் போடலாம் நமக்கு டைரக்டா லெந்த் கொடுத்தா இப்படி போட்டாச்சு in case length கொடுக்கலனா ஓகேனா செய்த வச்சு கூட நம்ம போடலாம் so அது என்னுடைய வேல்யூ கிடைச்சாதான் போட முடியும் ஓகே சோ நீங்க இத ப்ரிஃபர் பண்ணுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க cost price of 25 wrist watch is equal to selling price of 20 wrist watch find the loss or gain percentage அதாவது cost price of 25 wrist watch 25 wrist watch வந்து எதுக்கு ஈக்குவலா 20 wrist watch க்கு வந்து selling price க்கு வந்து ஈக்குவல் தான் அப்படினா இது வந்து நமக்கு gain ஆ loss ஆன்னு கேக்குறாங்க சோ இது एक्चुअली நமக்கு gain தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா cost price of 25 wristwatch is equal to selling price of 20 wristwatch ஓகேங்களா அப்ப ஒரு வாட்ச் உடைய காஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம எப்படி எடுக்கலாம் 20 by 25 so இப்படி போடுங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒரு ரிஸ்ட் வாட்ச் வந்து இன் கேஸ் 1 rupees னு வெச்சுக்கோங்க ஓகேனா சோ அப்ப 25 rupees அப்ப selling price of 20 equal to 25 ஏனா இது ஒரு வாட்ச் வந்து 1 ரூபாய்னா இப்ப selling price of 20 watch என்னது 25 அப்ப selling price of 1 watch is equal to 25 by 20 அப்ப selling price வந்து நமக்கு வந்து 1.25 அப்ப 1 ரூபாய் அதிகமா 1.25 அதிகமா பாத்தீங்கன்னா இதுதான் அதிகம் என்னது selling price அதிகம் ஓகேவா சோ அவங்க என்ன கேக்குறாங்க percentage கேக்குறாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் profit உடைய வேல்யூ எடுங்க profit is equal to selling price minus cost price selling price value 1.25 cost price value 1 அப்ப எனக்கு வந்து 0.25 கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்து அவங்க வந்து என்ன கேக்குறாங்க percentage கேக்குறாங்க profit percentage வந்து ஃபார்முலா எவ்வளவு profitோ divided by cost price into 100% எவ்வளவு profit 0.25 வந்து எனக்கு profit cost price வந்து 1 into 100% அப்ப எனக்கு 25% லாபம் gain வந்து 25% ஓகேங்களா சோ இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இத குழப்பிக்காதீங்க இது மட்டும் விட்டுருங்க cost ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க cost price of 25 watch is equal to selling price of 20 watch அப்படியா ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒரு வாட்ச்க்கு வந்து 1 ரூபாய் நான் போடுறேன் அப்ப நான் ஈக்குவேட் பண்றேன் என்னது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 25 வாட்ச் 25 rupees அப்ப செல்லிங் பிரைஸ் இது ஈக்குவலா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 வாட்ச் இஸ் ஈக்குவல் டு 25 னா அப்ப ஒரு வாட்ச் உடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25 by 20 எனக்கு 1.25 அந்த காஸ்ட் பிரைஸ் 1 ரூபாய்னா இது 1.25 ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இது நம்ம காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிச்சு ப்ராஃபிட் வந்து நாம எப்படி கால்குலேட் பண்ணனும் selling price minus cost price இதுவே loss na cost price minus selling price போடும் அப்ப 1.25 minus 1 so 0.25 profit வந்து percentage க்கு அந்த ஃபார்முலா profit by cost price into 100% so அப்ப வந்து நமக்கு 25% லாபம் okay so இது simple sum தான் find the ratio ன்னு கேக்குறாங்க so இதுக்கு விகிதம் என்னன்னு கேக்குறாங்க
So m is to n equal to 3 is to 2. அப்படின்னா m உடைய வேல்யூ என்னது எனக்கு 3, n உடைய வேல்யூ 2. அப்ப 4 into 3 plus 5 into 2 divided by 4 into 3 minus 5 into 2. So 12 plus 10 divided by 12 minus 10. So 22 by 2. So 11. 11 is to 1 and 1. So the answer on the 11 is to. Okay. So this பாருங்க இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல இந்த k square k cube virtual sum பார்த்தோம். So அந்த மெத்தட் தான். The value of 1 cube plus 2 cube up to 15 cube minus 1 plus 2 plus up to 15. ஓகேங்களா? So அப்ப இது வந்து find the n natural numbers உடைய ஃபார்முலா. n into n plus 1 by 2. இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 by 2 the whole square. ஓகேங்களா? தெரியல கியூபிக்கு வந்து n into n plus 1 by 2 the whole square. Find the n natural numbers. Sum of n natural numbers na n into n plus 1 by 2. ஓகேங்களா? So அப்ப அந்த ஃபார்மட் படி பார்த்தா இதுக்கும் n உடைய வேல்யூ 15 இதுக்கும் n உடைய வேல்யூ 15 just மைனஸ் மட்டும் நம்ம பண்ணணும். n into n plus 1 divided by 2 the whole square minus n into n plus 1 by 2. So ரெண்டுத்துமே வந்து n உடைய வேல்யூ என்னது 15. அப்ப 15 into plus 1 divided by 2 the whole square minus 15 into the 16 by 2. So 16 2 போச்சுனா உங்களுக்கு வந்து 8 கிடைக்கும். So 8 the whole square minus 15 into 8. So 15 into 8 the whole square. So the 14 உங்களுக்கு வந்து actually 14,400 கிடைக்கும். Minus so 15 into 8 வந்து உங்களுக்கு 120. ஓகேங்களா? அதாவது 120 the whole square 120 the whole square minus 120. So 120 the whole square வந்து 144. 12 12s are 144. 144 மாதிரி 14,400 minus 120. அப்ப 14,280 minus பண்ணா so இதான் answer. 14,280. ஓகேங்களா? So அப்ப இதான் வந்து answer. So அப்ப நீங்க பார்க்க வேண்டியது n into n plus 1 by 2 the whole square. இதுக்கு கியூபுக்கு இந்த சைடு வந்து n into n plus 1 by 2. Okay. Question தெரியும் நினைக்கிறேன். Okay. So A and B together complete a work in 12 days. ஏவும் பியும் என்ன பண்ணாங்க ஒரு வர்க்கை வந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. பியும் சியும் ஒரு வர்க்கை வந்து 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. சியும் ஏவும் 20 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்ப ஏபிசி டுகெதரா எவ்வளவு நாட்கள் அதை எடுத்துப்பாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு தடவை வந்திருக்கு பாருங்க. எல்லாம் ரெண்டு தடவை வருது. என்ன சொல்லிருக்காங்க A and B. So 1 day's work போடுறேன். 1 day work of A and B 1 by A plus B is equal to 1 by 12. I may 1 by B and C to work. 1 by B plus C is equal to 1 by 50. 1 by C plus A is equal to 1 by 20. அவங்க கேட்கறது என்ன A, B, C. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எத்தனை டைம்ஸ் அது A லாம் 2 times, B 2 times, C 2 times. அப்ப 2 into A plus B plus C is equal to 1 by 12 plus 1 by 15 plus 1 by 20. So, இதுக்கு LCM எடுங்க. 60 வருதா பாருங்க. So, LCM எடுங்க. 12, 15, 20 க்கு நீங்க LCM எடுத்தா
60 வரும். ஸோ போட்டு பாருங்க 60. அப்போ ஸோ 60 இல்லை எத்தனை மடங்கு நடக்கும் 5 times ப்ளஸ் 4 times ப்ளஸ் 3 times. இதில் நீங்கள் இன்னொன்று மறக்கூடாது, என்னது இங்கே 2 போட மறக்கூடாது, ஏன்னா இங்கே 2 times இருந்தாலும். இப்போ 2 into 60 9 12 ஓகேங்களா. ஸோ 2 into 60 அப்படியே இருக்கட்டும். 6 1/10 1/10 days. உடனே 1/10 days போடக்கூடாது, இது 1 day ஒர்க், ஒரு நாளில் 1 days ஒர்க். அப்போ இது வந்து இன்வர்ஸில் போடணும். அப்போ 3 பேருமே சேர்ந்து 10 daysல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 10 days. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. If 9 spider makes 9 webs in 9 days, 1 spider will make one web in how many days? இது வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து men and work அப்படின்னு சொல்ல போட ஃபார்முலா போட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், m1 d1 equal to m2 d2 சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்றாங்க, அவங்க செய்கிற வேலையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதனால இது நம்ம புக்லேயே இருக்கு. ஒர்க்குன்னு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 9 ஸ்பைடர், இது m1 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. டேஸ் வந்து இது வந்து என்ன பண்ணுது, வெப்பை வெப்பை வந்து வலையை வந்து பின்னுது. அப்போ இது வந்து ஒர்க் 1, இது வந்து m2 ஒர்க் 2, அப்போ d2 என்னன்னு கேட்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மட்டும் ஃபார்முலா எப்படின்னா m1 d1 w2 is equal to m2 d2 w1. ஓகேங்களா. ஸோ m1 வேல்யூ என்ன, m1 வந்து 9, டே வந்து 9, ஒர்க் வந்து w2 1 is equal to m2 1, d2 தெரியல, d2 தெரியல, d2 w1 வந்து 9. அப்போ இந்த சைட் கொண்டு வாங்க. ஸோ d2 is equal to 9 into 9 into 1 divided by, ஸோ 9 into 1, இது 9 into 1 போன அவசியம் கிடையாது. இப்போ d2 equal to 9 days. ஓகேங்களா. அப்போ ஒரு ஸ்பைடர் வந்து அந்த ஒரு வெப்பை கட்டத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்கும், 9 நாள் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒர்க்குன்னு வரும்போது நம்ம ஸ்வாப் பண்ணணும். m into d, நம்ம m1 d1 w2 ஒர்க் 2, அந்த ஒர்க்கு நம்ம பண்ணணும். ஒர்க் 2 equal to m2 d2 ஒர்க் 1. ஸோ அடுத்த பாருங்க, பேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 30 square centimeter and its height is 6 centimeter. Then volume of the cylinder is, என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு. ஒரு சிலிண்டர் இருக்கு. இது பேஸ் ஏரியான்றது, இதுதான் பேஸ் ஏரியா. நீங்க இந்த பேஸ் ஏரியா மட்டும் உத்து பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஃபார்மட்ல இருக்கும். அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr ஸ்கொயர். ஓகேங்களா. அப்ப πr ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்றாங்க, 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சிலிண்டருடைய பேஸ் பாத்தீங்கன்னா சர்க்கிளா இருக்கும். ஸோ அப்ப பேஸ் ஏரியா என்னது, எனக்கு πr ஸ்கொயர். πr ஸ்கொயரோட வேல்யூ வந்து 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இதோடைய ஹைட் வந்து எனக்கு என்னன்னா 6 சென்டிமீட்டர். அப்படின்னா இது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr ஸ்கொயர் இன்டு h. எனக்கு பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 30ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுதானே அந்த இது, அப்ப 180. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 180 cubic centimeter. ஓகேவா, புரிஞ்சுச்சா. ஸோ பேஸ் ஏரியான்றதை நீங்க எதுவும் பார்த்துக்கணும். ரிப்பீட்டேஷன் இது. ஓகே. ஸோ இந்த சம் பாருங்க, இது வந்து நமக்கு டைரக்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கு, அப்படியே நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து க்ரோ ஆகுது. டைப் ஆஃப் பாக்டீரியா க்ரோஸ் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல 5% இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பாக்டீரியா வளர்ச்சி அடையுது.
அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹார்ல வந்து 8% கம்மியாகுதாமா, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது 10%. இப்படி மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகும்போது அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஹார்ல எவ்வளவு இருந்திருக்கும்? ஸ்டார்டிங்ல 10,000 பாக்டீரியா இருந்துச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஹார் 3 மணி நேரம் கழிச்சு எத்தனை பாக்டீரியா இருந்திருக்கும்னு கேட்கறாங்க. கொஸ்டின் எல்லாம் பாருங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 ஆக இருந்திருந்தால் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காணுங்க. சோ இப்படி இருந்துச்சுனாலே நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. லைக் பெர்சன்டேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. 10%, 20%, 30% ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. P into 1 plus A by 100 into 1 plus B by 100 into 1 plus C by 100. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை பர்சன்ட், லைக் 2% கொடுத்துருந்தாங்க, 20%, 30% அப்படின்னு கொடுத்தா. இன்கேஸ் 3% சக்சஸிவா 3 கொடுத்ததா இது போடணும். பட் இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பட் P into 1 plus A by 100 ஃபர்ஸ்ட் வந்து என்னது வளர்ச்சி அடையுது, இன்க்ரீசஸ், அதனால பிளஸ் போடுறேன். நெக்ஸ்ட் என்னது டிக்ரீசஸா 1 டிக்ரீசஸ், டிப்ரிசியேஷன் எல்லாமே மைனஸ் பண்ணும். 1 minus B by 100. ஓகே, ஏன் டிக்ரீசஸ்னா இரண்டாவது மணி நேரத்துல வந்து செகண்ட் ஹார்ல 8% வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 1 plus C by 100. ஓகேங்களா? ஸோ அப்போ P into 1 plus எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடையுது? ஃபர்ஸ்ட்ல 5%. So 1 by 5 into 1 by 5, sorry 1 plus 5 by 100, 1 minus 8%, 8 by 100 into 1 plus 10 by 100. இங்கே P டிவைட் போட வந்துட்டு 10,000 வரும். ஏன்னா ஸ்டார்டிங்ல 10,000 வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ 105 by 100, 92 by 100, 110 by 100. ஸோ அப்படியே அடிச்சு பாருங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து so 1626 வரும். ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஸோ 1626. அப்போ ஃபர்ஸ்ட் 10,000 இருந்தது, இப்போ வந்து எவ்வளவா இருக்கு? 10,626 வந்து ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் 10,626. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் திஸ் செஷன் உங்களுக்கு அன்அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணுச்சுன்னா அன்அகாடமி பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அடிப்படைன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ்ல ஃபுல் மேக்ஸ் வந்து 6th to 10th வந்து எடுத்துட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 6th to 12th ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ளஸ் ஜாயின் பண்ணுச்சுன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளஸ் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த மாதமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதத்துக்கு சூஸ் பண்ணிட்டு ஸோ என்னுடைய ரெஃபரல் கோட் கோம்லவல்லி. ஸோ இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. 10% ஆஃபர். ஸோ மாதம் தவணை முறையில் இன்கேஸ் நீங்கள் 12 months சூஸ் பண்ணினா 525 வரை எல்லா எஜுகேட்டிவ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு வருஷம்னா அது ஒரு வருஷத்துல நிறைய பேட்ச் கோர்சஸ், டெஸ்ட் சீரிஸ், மாக் டெஸ்ட் எல்லாம் வரும்.
அந்த ஒரு வருஷத்துல நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்கும். அந்த தனித்தனி பேட்ச் கோர்ஸ் தனித்தனி அமௌண்ட் கிடையாது. 1 இயருக்கு நீங்க பே பண்ணும்போது 1 இயர் டேர்ம் ஃபுல்லுக்குமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.